ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் லே ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். லே ஆஃப் அப்படின்னா தமிழில் பணி நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. லே ஆஃப்க்கு வந்து ஒரு சிம்பிள் மீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு. சஸ்பென்ஷன் அப்படின்னா என்னென்னா இடைநீக்கம். ஒரு டெம்பரரியாக ஒரு ஒர்க்கரை வந்து இடைநீக்கம் பண்ணுறது, சஸ்பென்ஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் டெர்மினேஷனாகவும் அது இருக்கலாம். அதாவது லே ஆஃப் அப்படின்னா சஸ்பென்ஷனும் பண்ணலாம், சில டைம் வந்து பர்மனண்ட்டாகவும் வேலையிலேருந்து ஒரு ஒர்க்கரை வந்து டெர்மினேட் பண்ணலாம். டெர்மினேஷன் அப்படின்னா என்னென்னா அவங்களோட வேலை வந்து கம்ப்ளீட்டாக போயிடுறது, அதுதான் வந்து பர்மனன்ட் டெர்மினேஷன். அதுக்கு தான் தமிழில் நான் மீனிங் கொடுத்துருக்கேன், நிரந்தரமாக முடிவுக்கு வருவது ஒரு ஒர்க்கரோட வேலை. எதனால் இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத, லே ஆஃப் வந்து எதுக்காக ஒரு கம்பெனியில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி வந்து ஏதோ ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க, இல்லை எம்ப்ளாயீஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வேலையிலேருந்து நீக்கிறதுக்கு பேர் வந்து லே ஆஃப் கிடையாது. லே ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னும் அதோட ஃபேக்டர்ஸ் என்ன காரணத்தால் லே ஆஃப் நடக்குது, எதனால் எம்ப்ளாயர் அவங்களோட எம்ப்ளாயியை வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க ஒர்க்லேருந்து அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி லே ஆஃப் அப்படின்னா டெம்பரரி ஆர் பர்மனன்ட் டெர்மினேஷன். தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ ஒரு எம்ப்ளாயியை அவங்களோட ஒர்க்லேருந்து டெர்மினேட் பண்ணுறது தான் லே ஆஃப். இதுதான் சிம்பிள் மீனிங். அதுக்கான ஃபேக்டார்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபேக்டார்ஸ்னால் காரணங்கள், எதனால் லே ஆஃப் நடக்குது. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அது நல்லா வந்து ரெவென்யூ போயிட்டுருக்கு, நல்லா நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வருது, ஒரு ட்ரபிள் வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்குலாம் அவங்களால வந்து ப்ராப்பராக பே பண்ண முடியாது. அதனால அவங்க ஒரு டிசைட் பண்ணுவாங்க, ஓகே நம்ம தேவையான ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சில ஒர்க்கர்ஸை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒர்க்கர்ஸை, இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது வந்து எதனால் நடக்கலாம் அப்படின்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஃபேக்டராலையும் நடக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங்னா ஆல்ரெடி கம்பெனியில் இருக்கிற விஷயத்தை இன்னும் பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வருது. இந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி உள்ளதை விட இப்போ பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கர்ஸை வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் ஒன் ஆஃப் தி ஃபேக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ் நீட்ஸ். அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பிஸ்னஸில் வந்து சில சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தேவையில்லாத ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, சேஞ்ச் பண்ணும்போது சில விஷயம்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்லாம் தேவையில்லாத ஒர்க்கர்ஸ், இந்த ஜாப் வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணுவாங்கன்னா பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங் மெஷர். அவங்க வந்து நம்ம கம்பெனியில் வந்து காஸ்ட்டை வந்து குறைக்கணும், அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறையா வந்து ப்ரைஸை வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், அப்போ தான் சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தேவையில்லாத ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க பே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ஹையாக இருக்கும். ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரைஸை வந்து கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ரிடக்ஷன். அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தேவையில்லாத எம்ப்ளாயீஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இது என்ன அப்படின்னா லே ஆஃபோட அனதர் மீனிங். லே ஆஃபுக்கு வந்து அனதர் மீனிங் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ரிடக்ஷன். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா லே ஆஃப்னு கேட்கலாம், எம்ப்ளாயி ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் வந்து அர்த்தம். இது வந்து லே ஆஃபோட அனதர் மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மீனிங் என்னென்னா டவுன் சைசிங் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனல் ஒர்க் ஃபோர்ஸ். ஆர்கனைசேஷனோட ஒர்க் ஃபோர்ஸை கம்மி பண்ணுறது. அதுக்கு என்ன அர்த்தம், ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியோட அளவை குறைக்கிறது. அப்போது நம்ம பெட்டராக எது வந்து நமக்கு தேவை, ரொம்ப எஃபெக்டிவான எம்ப்ளாயீஸை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து டெர்மினேட் பண்ணுறது. வேறு ஃபேக்டர் என்ன அப்படின்னா டிக்ரீஸ் இன் ரெவன்யூ ரேட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களால எல்லாருக்கும் பே பண்ண முடியாது. இதனால சில எம்ப்ளாயீஸை மட்டும் வச்சுக்கிட்டு சில எம்ப்ளாயீஸை அவங்க
லே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிக்ளைன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க கம்பெனியில் திடீர்னு சேல்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பே பண்ண முடியாது எல்லாருக்கும். அதனால் சில ஒர்க்கர்ஸை வந்து அவங்க வச்சுக்கிட்டு மற்ற ஒர்க்கர்ஸை வந்து அவங்க டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்னவா இருக்கலாம், என்ன காரணம் இருக்கலாம்னா மெர்ஜர் அப்படின்னா ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் ஜாயின் ஆகி ஒரு நியூ கம்பெனியாக வந்து உருவாக்குறது தான் மெர்ஜர் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 கம்பெனி வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனியாக மாறுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டூப்ளிகேட் பொசிஷன் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிலையும் ஒர்க்கர் இருப்பாங்க, இந்த கம்பெனிலையும் ஒர்க்கர் இருப்பாங்க. 2 பேரும் சேம் ஒர்க் வந்து பண்ணுறப்போ இதில் யார் பெட்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன் என்ன பண்ணிடுவாங்கன்னா டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இன்வெஸ்டார். அந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது மூலிமா அந்த கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். திடீர்னு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக அடி வாங்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் குறையிறப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய லாஸ். இதனால எல்லாருக்கும் பே பண்ண முடியாமல் போகலாம். இதனால் கூட ஒர்க்கரை வந்து டெர்மினேட் பண்ணலாம். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து டெக்னாலஜி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசாக நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சில ஒர்க்கர் பண்ணுற விஷயத்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மெஷினை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுறப்போ ஒர்க்கர் வந்து தேவைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ அவங்க அந்த மெஷினை வச்சு முடிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒர்க்கரை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கம்பெனி ரீலொக்கேஷன். இப்போ அவங்களோட கம்பெனியை வேற ஒரு இடத்துக்கு ரீலொக்கேட் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா சில ஒர்க்கரால் அந்த லொக்கேஷனுக்கு வர முடியாமல் இருக்கலாம். இதனால கூட என்ன நடக்கலாம் அப்படின்னா லே ஆஃப் அப்படிங்கிறது நடக்கலாம். அந்த ஒர்க்கரை வந்து அவங்களோட ஒர்க்லேருந்து வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு லே ஆஃப் என்னென்னா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த லே ஆஃப்லாம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயிக்கிட்ட ப்ராப்பராக பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து லே ஆஃப் பண்ணணும். திடீர்னு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பேசி ரீசன் என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் லே ஆஃப் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு லே ஆஃப் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் ஸ்டடி ரீடர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.